ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தியா ஃபுட்ஸில் இன்றைக்கி நான் ரெசிபி செய்ய போகிறேன்னா வெஜ் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். வெஜ் பிரியாணினால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க இப்போ இந்த வெஜ் பிரியாணி எப்படி செய்து போய் பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி தியா ஃபுட் சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தியா ஃபுட்ஸில் போகிற ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃபோனை தேடி வரும். வாங்க இப்போ இந்த வெஜ் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். இப்போ நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா 4 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவு சேர்த்துக்கோங்க. புதினா இலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். பட்டை, லவங்கம் பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் வாசனைக்காக இதெல்லாமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மீல் மேக்கரை சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். பட்டாணி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ். இப்போ இந்த 3 பொருளையும் அரைக்க போகிறோம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி, அதுக்கப்புறமா புதினா வாசனைக்காக கூடவே சேர்த்து அரைச்சிடலாம். நான் இதை எடுத்துகிட்டு போயிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அரைச்சதுக்கப்புறமா பார்க்கலாம். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் வச்சிடலாம். நம்ம குக்கரில் செய்யலாம். ஆயில் நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் வெஜ் பிரியாணிக்கு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இந்த டைமில் பட்டை, லவங்கம்பூ, பிரிஞ்சி இலை, ஏலக்காவை போட்டுடலாம். கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகணும். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்துலேயே நம்ம பச்சை மிளகாயம் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா என்ன போடலான்னு பார்க்கலாம். வெங்காயம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசையணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசஞ்சிட்டதுக்கப்புறமா பார்க்கலாம். தக்காளி எனக்கு நல்லாவே மசஞ்சிடுச்சு. இப்போ நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவை லைட்டாக மசையணும் எண்ணெயில் போயிட்டு. அதனால் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இல்லைனா புதினாவோட பச்சை வாசனை நமக்கு வரும். அதனால் அதே சமயத்தில் ரொம்பவும் ஃப்ரை பண்ணிடக்கூடாது, அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலே போதும். புதினாவும் எனக்கு எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் பட்டாணி, கேரட், பீன்ஸ், மீல் மேக்கர் இந்த 4மே நம்ம ஒன்றாவே சேர்த்துக்கலாம். 4மே சேர்த்ததுக்கப்புறமா சுற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எண்ணெயில் இந்த 4மே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதில் தயிர் ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவு தயிர் எடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா இலை கொஞ்சமாக சேர்த்து இதே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கலருக்காக. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு காய்கறி பட்டாணிலாம் வேகணும். அதனால் தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். அது வேகட்டும். அது வரைக்கும் நம்ம அரிசி பார்க்கலாம். நான் அரிசி 1/2 கிலோ ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 1 ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. நான் 1/2 கிலோக்கு அரிசி எடுத்துருக்கேன். அதனால் நான் அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு நான் டபுள் மடங்கு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். அதே உங்களுக்கு தண்ணி அளவு தெரியலனா நீங்கள் 1 கப் அளவு அரிசி எடுக்கிறீங்கன்னா அதே கப்பில் டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு காய்கறி பட்டாணிலாம் நல்லா வெந்துட்டுருக்கான்னு பார்க்கலாம். நான் திறந்துட்டேன் தட்டு. நல்லாவே நமக்கு வெந்துட்டுருக்கு பட்டாணி காய்கறிலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம்.
நான் சொன்ன அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் அந்த கிண்ணத்தில் அரிசி எடுத்துருக்கிறதுனால அந்த கிண்ணத்தில் எந்த அளவுக்கு அரிசி எடுத்தனோ அந்த அளவுக்கே நான் டபுள் மடங்காக தண்ணி ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கே சேர்த்துக்கோங்க. தண்ணி மட்டும் டபுள் மடங்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அரிசி வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நான் எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு எடுத்திருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். அரிசி எல்லாமே சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா ஒரு கொதிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம மூடி வைக்கலாம். நம்ம குக்கர் போட போகிறதில்ல, நம்ம தட்டு எடுத்து தான் மூடி வைக்க போகிறோம். நமக்கு ஒரு கொதிச்சிடுச்சு. இப்போ தட்டு எடுத்து மூடி வச்சிடலாம். 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். எனக்கு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு அரிசிலாம் நல்லா வெந்துட்டுருக்கா அப்படின்ட்டு பார்க்கலாம். நமக்கு நல்லாவே வெந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். மிக்ஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மிக்ஸ் பண்ணும்போது கீழேருந்து மேலே வரைக்கும் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு காய்கறி மீல் மேக்கர்லாம் மேலே இருக்கிறதுனால கீழே எல்லாத்துலேயுமே மிக்ஸ் ஆகணும். அதனால் ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். நமக்கு நல்லாவே வெந்துட்டுருக்கு. சப்போஸ் உங்களுக்கு அரிசி வேகாத மாதிரி இருக்குன்னா 2 நிமிஷம் திரும்ப தட்டு எடுத்து மூடி வைங்க. 2 நிமிஷத்துலேயே நல்லாவே வெந்துடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். நீங்களும் இதே மாதிரி வெஜ் பிரியாணி செஞ்சு பாருங்கள். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நம்ம இதில் அதிகமாக சேர்க்கறதுனால ஹோட்டலில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்லேயே நமக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.